இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது என்னன்னா, நான் லக்ஷ்மியை தான் லவ் பண்றேன். சாரி, கம்மிங்க, திரும்ப சொல்லு. நீ அதை கேட்ட மலிஷ்கா, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சு. நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். Shut up. Just shut up. Don't you dare say that again. நீ லக்ஷ்மியை லவ் பண்ணல. நீ என்னதான் லவ் பண்ற? நீ யார லவ் பண்றியோ அவ உன் முன்னாடி தான் நிக்கறா. அதோட என் பேரு லக்ஷ்மி இல்ல, நான் மலிஷ்கா. நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற, புரிஞ்சுதா? என்னைக்கு பண்ணல, பல வருஷங்களா பண்ற, காலம் காலமா நீ பண்ணுவ. நீ அங்க என்ன பண்ணலான்னு இருந்த? என்ன லவ் பண்ற விஷயத்த அங்க போய் சொல்லலாம்னு பாத்தியா? முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ரிஷி. நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா என்ன? முதல்ல இத நீ புரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட மனசுக்கு புரியவே. நீ யார லவ் பண்ற, யார லவ் பண்ணலன்னு உன் மனசுக்கு புரியவே. அப்படி புரிஞ்சு உன்னால சொல்ல முடியலனா அப்புறம் நான் உனக்கு சொல்றேன், நீ என்ன லவ் பண்ணவே இல்ல. இல்ல, தப்பா சொல்ற. நான் உன்னதான் லவ் பண்றேன். லவ் பண்ணல. நான் பண்றேன். ஐயோ ரிஷி, நீ என்ன லவ் பண்ணல. நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற. உன்னையே நீ இப்படி குழப்பிக்காத ரிஷி. நீ உன்னை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, நீ என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ற. நீ என்னதான் லவ் பண்ற, மலிஷ்காவை லவ் பண்ணலன்னு சொல்ற. ஆனா நேத்து வரைக்கும் மலிஷ்காவை தானே லவ் பண்ணிட்டு இருந்த, என்ன பிடிக்காம தானே இருந்த. புரிஞ்சுக்கோ, நீ என்ன லவ் பண்ணல ரிஷி. நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ குழம்பி போகாத, என்னையும் குழப்பி விடாத. அவ உன் உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல, அதனாலதான் உனக்கு கோவமே வருது. ஆனா ரிஷி, மலிஷ்கா முயற்சி பண்ணா. அவ மனசார முயற்சி பண்ணா. அவ இடத்துல யாரா இருந்திருந்தாலும் காப்பாத்திருக்க முடியாது. ஆனா நீ என்ன காப்பாத்தின லக்ஷ்மி. நீ என் உயிரை காப்பாத்திருக்க. இதுக்கு முன்னாடியே காப்பாத்திருக்க. ஏன்னா அதுதான் என்னுடைய பாக்கியம். உன்னோட உயிரை காப்பாத்துறது என்னுடைய பாக்கியம். இது விதியோட விளையாட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா ரிஷி, நீ இப்படிலாம் குழம்பி போகாத பிளீஸ். தயவு செஞ்சு நீ உன்னையே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இங்க பாரு ரிஷி, நீ நீ ரொம்பவே நல்லவ, உண்மையானவ. உன்னோட மனசுல எந்த பாவமும் இல்ல. நீ லிட்டரலா ஒரு குழந்தை மாதிரி. அதாவது அம்மா குழந்தைய திட்டு செய்வாங்க, அப்போ நேரா குழந்தை அப்பா கிட்ட தான் போகும். ஆனா இரவு நேரத்துல அது மறுபடியும் அம்மா கிட்ட தான் வந்து சேரும். அதே போலதான் நீயும் ரிஷி. நீ மறுபடியும் மலிஷ்கா கிட்ட தான் போய் நிப்ப. ஒரு செகண்ட், எனக்கு இந்த எக்ஸாம்பிள் சுத்தமா புரியவே இல்ல. அம்மா, என்ன எக்ஸாம்பிள் இது? அண்ட் இன்னொரு விஷயம் லட்சுமி, இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். நான் குழம்பி போயிருந்தேன்னு ஒத்துக்கிறேன். என்னால முடிவெடுக்க முடியல. நான் ஏதோ குழப்பத்துல இருந்ததுனால என்னால முடிவெடுக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. எனக்கு எல்லாமே புரியுது. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். அண்ட் ஒரு செகண்ட், என்னோட மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் யாரை பத்தி என்ன ஃபீல் பண்றேன், நான் யார் கூட இருக்க விரும்புறேன், யார் கூட இருக்க விரும்பல, நான் யாரை லவ் பண்றேன், யாரை லவ் பண்ணல, உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொல்லுவ ரிஷி, உன்னை விட எனக்கு உன்னை நல்லா தெரியும்னு. நான் இப்பவும் சொல்றேன். ஆனா இப்ப நான் சொல்றதா உண்மை லட்சுமி. என் மைண்ட், என் மனசு இங்க அங்க அலையல. அண்ட் எனக்கு ஒண்ணுதான் தெரியும், நான் உன்னை மனசார காதலிக்கிற லட்சுமி. சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. அட் ஏ டைம்ல நான் உன்னையும் மலிஷ்காவையும் எப்படி காதலிக்க முடியும்? ஒரே நேரத்துல என்னால எப்படி ரெண்டு பேரை ஏமாத்த முடியும்? ரெண்டு பேர் மேலே ஒரே நேரத்துல அன்பு இருக்குமா? நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிற லட்சுமி. அதுக்கு இதுதான் அர்த்தம், நான் மலிஷ்காவை காதலிக்கல. மலிஷ்காவோட லவ் ஒரு பிரம்ம தான், அது கலைஞ்சு போச்சு. அது பிரம்ம இல்ல, அதுதான் உண்மை. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற, நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. நான் சொல்ற விஷயத்தை நீயே ஏத்துக்கோ. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற, அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் ஏன் இதை ஒத்துக்கணும்? அது உண்மை இல்லன்னு போது ஏன் அதை ஒத்துக்கணும்? இங்க பாரு லட்சுமி, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நான் உன்னதான் காதலிக்கிறேன், மலிஷ்காவை காதலிக்கலன்னு. அப்புறம் எதுக்காக நீ என்ன மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ற? எதுக்காக திரும்ப மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்க? ஏன்னா நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற, அது எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. உன்னோட கல்யாணம் மலிஷ்கா கூட தான் நடக்க போகுது. எனக்கு கல்யாணம் வேற எங்கேயும் நடக்க போகுது. நம்ம முன்னேறி போயாச்சு ரிஷி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, முகூர்த்த தேதியும் குறிக்க போறாங்க, நம்ம கிட்ட சுத்தமா டைமே இல்ல. உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்துவேன். அந்த முகூர்த்தத்தையும் மாத்துவேன், அந்த கல்யாணத்தையும் நிறுத்திருப்பேன். இப்ப என்ன பண்ணணும் நீயே சொல். உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நிறுத்துவேன். நிறுத்துவியா? நீ நிறுத்திட்டா எல்லாமே நின்றுமா என்ன? வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா.
எனக்கு உன்னோட போட்டோ கிடைச்சது. போட்டோ பார்த்த உடனே உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட தீர்த்த யாத்திரையும் முடிய போகுது. நான் திரும்பி வந்த உடனே மீட் பண்ணலாம். ஆ நீங்க நீங்க பத்திரமா வாங்க. உங்க யாத்திரை நல்லபடியா முடியறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதெல்லாம் நடக்கும்மா. அதான் நீ கிடைச்சாச்சு. இப்போ நேர்ல தான் சந்திக்கணும். அதுவும் சீக்கிரம் சந்திக்கலாம். சரியா? போனை வைக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். இப்ப நம்ம இந்த வரனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ம்? நான் கீழே போய் எல்லார்கிட்டயும் இந்த குட் நியூஸ் சொல்றேன். என்னால என்னோட பாஸ்ட் அப்புறம் என்னோட உண்மையை மாத்த முடிச்சா நல்லா இருக்கும். டாட் ரொம்ப சரியா தான் சொன்னார். ஐ டோன்ட் டிசர்வ் லக்ஷ்மி. லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு, அதோட உண்மையானவ. நான் லக்ஷ்மிக்கு தகுதியானவ இல்லை. அவளுக்கு அவளை மாதிரியே நல்ல ஒரு பெஸ்டான பையன் கிடைக்கணும். எஸ், லக்ஷ்மியை நான் மனசார விரும்புறேங்கிற இந்த விஷயம் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ அம் இன் லவ் வித் யூ லக்ஷ்மி. ஆனா ரிஷி, என்ன நீ மனசார நேசிக்கிற இந்த விஷயத்த நீ முதல்ல உணர்ந்திருந்திருக்கணும். ஒருவேளை இதுதான் என்னுடைய பாக்கியமோ என்னமோ. இதுதான் லக்ஷ்மியோட பாக்கியம். அதோட நீ இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஆண்டி, லக்ஷ்மி கல்யாணம் என்ன ஆச்சு? இன்னைக்கு முடிவாயிடும் மலிஷ்கா. இதோட உன் லைஃப்ல யாருமே குறுக்க வர மாட்டாங்க. யாரும் குறுக்க வந்து தடுக்க மாட்டாங்க. சோ டோன்ட் வரி. இங்க பாரு, லக்ஷ்மியும் ரிஷியோட லைஃப்ல இருந்து விலகிடுவா. ஐ ப்ராமிஸ். ஐ ஹோப். ஒரு குட் நியூஸ் இருக்கு. ரியலி? லக்ஷ்மிக்கு வரன் கிடைச்சாச்சா? பையனோட அம்மா லக்ஷ்மி கிட்ட பேசிட்டாங்க. அவங்க இங்க வந்ததும் லக்ஷ்மிய பாப்பாங்க. இந்த வரன் முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க. கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. லக்ஷ்மிய பையனோட அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க கவலையே படாதீங்க. அதற்கட்டும், பையன் விஷயத்துக்கு வா. அவனுக்கு லக்ஷ்மியை பிடிச்சு போயிரும்ல. லக்ஷ்மிய பிடிக்கலன்னு யாராவது சொல்வாங்களா? லக்ஷ்மி யாருக்கு கிடைக்கிறானோ அவன் கொடுத்து வச்சிருப்பான்.